மாண்புமிகு உறுப்பினர் இரிக்க விருதியராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 19வது வார்டு மேலப்புலிவார் ரோடு சாலையில் அமைந்துள்ள குடும்பல் மருத்துவமனை மிக சிறப்பாக நடந்து வந்த மருத்துவமனை கடந்த 15 வருடங்களாக செயல்படாமல் இருந்து வருகிறது. கீழப்புலிவார் ரோடு, தாராநல்லூர், காந்தி மார்க்கெட், வரநேரி பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள், தொழிலாளர்கள் மருத்துவ வசதியின்றி புத்தூர் அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அந்த மருத்துவமனையை மீண்டும் அதை செயல்படுத்தி அப்பகுதியிலே குடியிருப்போருக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆவணம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குடும்ப மருத்துவமனை என்கின்ற அந்த மருத்துவ கட்டமைப்புகள் அகற்றப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1990களுக்கு முன்னாலேயே துணை சுகாதார நிலைய அமைப்புகள் என்று அந்த கிராம வாரியாக ஒரு 8713 இடங்களில் அமைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் பல்வேறு வகைகளான கோரிக்கைகள் வரப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது ஒரு துணை சுகாதார நிலையத்திற்கு கிராம பகுதிகளில் 5000 மக்களும் மலைப்பகுதிகளில் 3000 மக்களும் என்கின்ற வகையில் துணை சுகாதார நிலையங்கள் அமையும் பணி ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. இப்போது புதிய துணை சுகாதார நிலையங்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு 642 இடங்களில் அமையும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த பணிகள் நிறைவு பெற்று மிக விரைவில் அமையும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னும் ஒரு 10-15 நாட்களில் அந்த 642 புதிய மருத்துவ துணை மையங்களை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அவர் கோரியதைப் போல அந்த இடத்தில் ஒரு புதிய மருத்துவ துணை மையம் அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் MC சண்முகையா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஒட்டப்பிடாரா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தரவைக்குளம், தேவிச்செயல்புரம், குளையன்கரிசல், புளியம்பட்டி, மேலத்தட்டாப்பறை, வசவபுரம் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகிறது. அந்த பகுதியில் அதிகமான மக்கள் தொகையும் உள்ளது. ஆகவே அந்த பகுதி மக்கள் நலன் கருதி அந்த பகுதிகளுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பது குறித்தான விளக்கங்கள் பல்வேறு முறை இந்த மன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய அமைப்புகள் வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் தொகை, ஒரு மருத்துவமனைக்கும் இன்னொரு மருத்துவமனைக்கும் இடையே இருக்கிற இடைவெளி போன்ற பல்வேறு காரணிகளை மனதில் கொண்டு அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பாபநாசம் தொகுதியில் பாபநாசம் வட்டம் வீரமாங்குடியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 25 kV மின்னாக்கி மற்றும் இதர உபகரணங்கள் செய்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றோ நாளையோ மாவட்ட சுகாதார அலுவலரை அனுப்பி அவர் கேட்டிருக்கிற அந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு புதிய மருத்துவ உபகரணங்களை வாங்கி தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.